எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கீதா ஸ்ரீ பாலாஜி. இனிக்கான 9வது குறள். கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கேட்காத காது பார்க்காத கண் போல 8 குணங்களை உடைய இறைவனுடைய திருவடிகளை வணங்காதவனுடைய தலை ஒரு பயனும் இல்லாதது, அதாவது பயனில்லாத உறுப்பு போன்றது. நம்மக்கிட்ட கண் இருக்கு, காது இருக்கு, கை கால்னு எல்லா உறுப்புகளும் சரியா இருக்கு. ஆனால் இதெல்லாம் எப்போ முழுமை அடையுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வள்ளுவர் இதுக்கு ஒரு பயங்கரமான உதாரணம் சொல்றாரு. பார்க்க முடியாத கண்ணும் கேட்க முடியாத காதும் எப்படி ஒரு பிரயோஜனமும் இல்லையோ அதே மாதிரி தான் எவ்வளவுதான் அறிவும் திறமையும் இருந்தாலும் ஒரு உயர்ந்த சக்திக்கோ அல்லது ஒரு நல்ல கொள்கைக்கோ தலைவணங்காத மனுஷனோட அறிவு பயனில்லாததுன்னு சொல்றாரு. இதை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கலாம்? தலை வணங்குதல் அப்படின்னா வெறும் சாமி கும்பிடுறது மட்டும் இல்லை, அது நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஈகோ இல்லாத பண்பு. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, இல்லை நமக்கு மேலே ஒரு அறம் இருக்குன்னு உணர்ந்து தலை வணங்க தெரியணும். எப்போ ஒருத்தனுக்கு பணிவு வருதோ அப்போதான் அவனோட அறிவும் திறமையும் மற்றவங்களுக்கு பயன்படும். தலைகணம் ஏறினா அந்த அறிவு வெறும் காட்சி பொருள் தான். அதனால் திறமையை வளர்த்துக்கோங்க, ஆனால் அதே சமயம் பணிவையும் சேர்த்து வளர்த்துக்கோங்க. அந்த பணிவு தான் உங்களை ஒரு முழுமையான மனுஷனாக மாற்றும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு குரலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.